அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டர்னேட் டேஸில் டெஸ்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ உங்களால் இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் 100 கொஷினை வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இந்த 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக் கட்டியும் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து எம்சிக்யூஸ் 2500 ப்ராப்ளத்துக்கு டீட்டெயில்டு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக இந்த புக்கெட்டை ரிசீவ் பண்ணிக்கிங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டென்ட் உங்கள்கிட்ட இருந்துட்டால் போதுமானது. உங்களுக்கு ரெகுலர் டேஸில் டெய்லியும் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த 2500 ப்ராப்ளம் புக்லெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போல ஆல்டர்னேட் டேஸில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 ஃபீல் இருக்கும். என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கோம், சிலபஸ் வைஸாக எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு கண்டென்ட் தெரியும். எப்போ நம்ம வந்து சிலபஸ் வைஸாக படிச்சுன்ற ஃபீல் வரும்னா, அந்த கண்டென்ட் வைஸாக இருக்குன்னா டிஸ்கஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணால் மட்டும் தான் அது நடக்கும். ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ, எம்சிக்யூ புக்லெட் ரிசீவ் பண்ணலையோ இமீடியட்டாக ரிசீவ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம், இது வந்து 4.75ல் ரெகுலராக கேட்பாங்க. ஸோ இமீடியட்டாக இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்றது நோட் போட்டு எழுதி வாட்ச் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ப்ராப்ளம் நடந்ததை பார்த்துடலாம். Let us consider the initial value problem IVP defined by the problem P is defined by x dash of t equal to square root of x of t when t is greater than 0 and x of 0 equal to 0. And the problem Q is defined as y dash of t equal to minus square root of y of t when t is greater than 0, y of 0 equal to 0. Then which of the following statements are true? Then the problem P has a unique solution, Q has a unique solution, P has infinitely many solution, and Q has infinitely many solution. All the solutions are in defined in closed 0, infinity தான். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பிக்கு யூனிக் சொல்யூஷனா, கியூக்கு யூனிக் சொல்யூஷனா, ஐவிபிக்கு வந்து இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா, எக்ஸிஸ்ட் ஆகாதா, அப்படி இருந்தால் அதுக்கு வந்து என்னவாக இருக்கும், சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்குமா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ரிசல்ட் இருக்குது. ஸோ ஒரு சிலவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். dx by dt equal to k times x to the power alpha. If k is less than 0 and alpha is less than 1 அப்படின்னா, then the solution is unique. Okay, solution is unique. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. கே இஸ் லெஸ் தென் 0, ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1 இருந்தால் சொல்யூஷன் வந்து யூனிக். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இதில் இன்னொரு பார்ட் சொல்கிறேன் பாருங்கள். கே இஸ் பாசிட்டிவ், கே இஸ் பாசிட்டிவாக இருந்து ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1 இருந்தால் இந்த சொல்யூஷன் இஸ் இன்ஃபைனைட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ dx by dt equal to k times x to the power alpha வந்து k is greater than 0, ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1 இருந்தால் சொல்யூஷன் இஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும். அதே கேஸில் கே இஸ் லெஸ் தென் 0, ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1 இருந்தால் சொல்யூஷன் இஸ் யூனிக்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஐடியாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ dx by dt equal to 1 times x to the power 1/2, கரெக்டுங்களா? இந்த ப்ராப்ளம் அப்படி தானே இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த ஸ்கேலர் வந்து 1, கேவோட வேல்யூ 1, ஆல்ஃபா வந்து 1/2. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1 which is greater than 0, ஆல்ஃபா இஸ் 1/2 which is less than 1. அப்போ திஸ் ப்ராப்ளம் ஹஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். கரெக்டாக? அப்போ பாருங்கள், the problem P has infinitely many solution is true. அப்போ ஆப்ஷன் 3 இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், இப்போ நம்ம P ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். அடுத்து Q ப்ராப்ளம் பார்க்கணும் இல்லைங்களா? Qக்கான கண்டிஷன் பாருங்கள். ஜஸ்ட் வேரியபிள் சேஞ்சிங் தான். dy by dt equal to minus 1 times y to the power alpha. இங்கே ஆல்ஃபா வந்து 1/2, கரெக்டுங்களா? ஸோ ஆல்ஃபா வந்து 1/2. ஸோ K வந்து -1 which is less than 0, ஆல்ஃபா இஸ் 1/2 which is less than 1. ஸோ K less than 0, ஆல்ஃபா இஸ் less than 1 இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். The problem Q has unique solution. ஸோ பார்த்தீங்கன்னா 2 and 3 தான் ட்ரூ. சிம்பிள் இல்லை? ஸோ அவ்வளோதாங்க. நல்லா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக கொடுக்குறேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் வந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ன்றது உங்களை வந்து உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லாங் டைம் ஷெடியூல் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் புக் லெட்டர் ரிசீவ் பண்ணி படிங்க. ஸோ அந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணும். அந்தளவுக்கு அதனுடைய கான்செப்டை பூர்த்தி கொடுத்துருக்கேன். ஸோ 10 யூனிட்ஸுமே வந்து சிங்கிள் புக்லெட்டில் ரெடி பண்ணி ஒரு யூனிட்டுக்கு வந்து 250 ப்ராப்ளம் மாரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸாக ரீச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.